1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம சசயோகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நான் நல்லா இருக்கேம்மா. சனி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா அது சசயோகம் அப்படின்னு பழங்கால ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் வீடியோக்களில் சனி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா அது கர்மயோகம்னு சொல்கிறீங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சசயோகம் இருக்கிற வாரிசுகளுக்கு சொத்துக்கள் கோடிக்கணக்கில் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சார்? இதில் இந்த மூணுத்துல எதை சார் நாங்கள் எடுத்துக்கிறது? இப்போ 3 விஷயமான ஒரு கேள்வி கேட்டுறீங்க. அதாவது சனி ஆட்சியோ உச்சமோ ஒரு ஜாதகத்தில் பெற்றிருந்தால் சசயோகம். அடுத்தது நாம் அதை கர்மயோகம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படி ஒரு கேள்வி. 3வதாக சசயோகம் உள்ள ஜாதகரோட வாரிசுகளுக்கு கோடிக்கணக்கில் சொத்து சேரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. இது 3ல் எதுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 ரொம்ப எக்ஸாக்டாக கரெக்டு. இந்த 3வதாக சொல்கிறோம்ல சசயோகம் உள்ள ஜாதகர்களுக்கு அவங்களோட வாரிசுகளுக்கு கோடிக்கணக்கில் சொத்து சேருங்கிறது. இது எப்படின்னா ஜோதிடர்கள் கிளப்பி விடுற ஒரு புரளி. சசயோகம் உள்ளவங்க அத்தனை பேரும் கோடீஸ்வரர்களும் கிடையாது, யாரும் அப்படி ஒன்றும் அன்றாட காட்சிகளும் கிடையாது. சசயோகங்கிறது ஒரு யோகம், அவ்வளவுதான். பெரிய டாட்டா பிர்லா மாதிரி உள்ளவர்களுக்கும் சசயோகம் உண்டு. அடுத்த நாள் வாழ்க்கைக்கு போராடுறவங்க அன்றாடம் காட்சிகள்னு சொல்கிறாங்கல்ல, அவர்களுக்கும் சசயோகம் இருக்கும். அவங்களோட தன்மையை பொறுத்து தான் கோடியா லட்சமாக தெருக்கோடியாங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இப்போ ஜென்ரலாக சொல்லுவோம். சூரியன் சந்திரன் இது ஒளி கிரகங்கள். ராகு கேது இது நிழல் கிரகங்கள். இதை தவிர மீதி 5 கிரகங்கள் இருக்குல்ல, இதில் செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அதுக்கு பேர் ருசக யோகம் அப்படின்னு பேர். புதன் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அதுக்கு பத்ர யோகம் அப்படின்னு பேர். குரு ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அதுக்கு ஹம்ச யோகம் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சுக்கிரன் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அதுக்கு மாளவிகா யோகம் அப்படின்னு பேர். சனி ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அதுக்கு சசயோகம் அப்படின்னு பேர். சரி, மற்றதெல்லாம் விட்டுடுவோம். இந்த 5 கிரகங்களும் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கு. இதை தான் பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிட அடிப்படையில் சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும், அவங்க எப்படியும் தேறிடுவாங்க அப்படின்னு ஒரு இதை எடுத்துப்பாங்க. 2க்கு மேற்பட்ட கிரகங்கள், குறிப்பாக ஒரு 3 யோகம் இருக்குன்னு வச்சுப்போமே, 2 கிரகம் ஆட்சி அல்லது 1 கிரகம் உச்சம், அல்லது 2 கிரகம் உச்சம் 1 கிரகம் ஆட்சி, 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவன் கம்பல்சரியாக கோடீஸ்வரன் அப்படின்னு அதுவும் அதுதான் சொல்லுது. இந்த கோடிங்கிறதோட வேல்யூவை தான் நம்ம பார்க்கணும். இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் முக்கியமான இடங்களில் ஒரு 1/4 கிரவுண்டு லேண்ட் இருந்தால் கூட கோடி தான். கிராமங்களில் ஏக்கர் கணக்கில் நிலம் இருந்தால் கூட அது லட்சக்கணக்கில் கூட சில இடங்களில் போகாது இல்லையா? அப்போ இந்த கோடியோட ஒர்த்தை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல முடிவு பண்ண போகிறோம். அப்போ இப்படி எடுத்துக்கோம். சனி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் சசயோகம் அப்படின்னு சொல்கிறோம். இதை என்ன சொல்லுவாங்கன்னா வசந்தன் ஐயாவோட கான்செப்ட் படி இதுக்கு கர்மயோகம் அப்படின்னு சொல்லுவார். கர்மயோகம்னு இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், சனி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் ஒரு ஜாதகத்தில் குறைந்தபட்சம் இந்த பாவ புண்ணியம் பார்ப்பாங்க மனசளவில். சனி தான் இரக்கத்துக்கு அதிபதி, சனி தான் தயால குணத்துக்கு அதிபதி, சனி தான் நீதிக்கு அதிபதி, சனி தான் உழைப்புக்கு அதிபதி. இது எல்லாமே அங்கே இருக்கிறதுனால அடுத்தவர்களை பார்த்து இறக்கப்படுறாங்கல்ல, அந்த உயிரும் நம்மளோட உயிர் போல் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் சனியோட தன்மை. இதெல்லாம் சனியோட பாசிட்டிவான தன்மைகள். அதை சசயோகம்னு சொல்லும்போது அவர்களுக்கு அந்த தன்மை இருக்கும். ஒரு 100 வருஷம் 200 வருஷம் பிறகும் கூட சில பேரோட பேர் பேசப்படுது. சில பேர் கல்வி அறக்கட்டளைகள்னு எழுதி வச்சுட்டு போகிறாங்கல்ல, அவர்களுக்கு தான் அது இருக்கும். இதுக்கு நிறைய காம்பினேஷன் சொல்லலாம். பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கு சொத்து இருக்கும், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கும், இருந்தாலும் திருமணம் செய்யாத ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கார். ரத்தன் டாட்டா போன்றவர்கள்லாம் பார்க்குறோம்ல, அவர்களுக்கும் சசயோகம் தான் இருக்கும். இதனால் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம தமிழகத்திலே பார்க்கும்போது கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் இல்லையா? இதுக்கு முன்னாடி திமுக தலைவர் கலைஞர், அவருக்கு பார்த்திங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் சனி உச்சமாக இருக்கும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சனி உச்சமாக இருந்தால் இப்போ கலைஞருக்கு அடுத்த வாரிசுகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் வசதியாக இருக்காங்க இல்லையா? அதுபோல் சசயோகம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அவங்க வாரிசுகளுக்கு கோடிக்கணக்கில் சொத்து சேரணும்னு ஒரு கணக்கை போட்டு வச்சுக்கிறாங்க. இது தவறு. அது கலைஞரோட ரேஞ்சு. இப்போ ரத்தன் டாட்டாவுக்கும் கர்மயோகம்தான். அவருக்கு வாரிசே இல்லையே, கல்யாணமே பண்ணிக்கலையே, அது என்ன பண்ண முடியும்? திருமணமாகாத காமராஜருக்கும் சசயோகம் உண்டு. இதையெல்லாம் பார்க்கணும். அதில் தெளிவாக சொல்லுவாங்க. அந்த யோகத்தை சொல்லும்போது கேந்திரங்களில் ஒரு கிரகம் இருக்கணும், 1 4 7 10. அப்போ சனி கேந்திரங்களில் இருந்தாலே கர்மயோகம் தான். லக்னத்துக்கு ஆட்சி உச்சம் பெற்றாலும் கர்மயோகம் தான், சந்திரனோட சேர்ந்து இருந்தாலும் கர்மயோகம் தான். அப்படி பார்க்கணும். இப்போ சனிக்கு என்ன அடையாளம் பார்க்கும்போது காமராஜர் ஒரு அடையாளம்,
காமராஜருக்கு வந்து எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுருக்காரு அவர் வாழ்க்கையில்? அவர் ஒன்றுமே கிடையாது. அதாவது சொல்லுவார் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதும்போது, ஆண்டி கையில் ஓடு இருக்கும், ஆண்டியாக பிச்சை எடுக்கிறவங்க கையில் கூட ஒரு திருவோடு வச்சுருப்பான், அது கூட உனக்கு இல்லையங்கிற மாதிரி தானே காமராஜர் வாழ்ந்தார். நிறைய தலைவர்கள் இருக்காங்க அரசியலில். கர்ம வீரர்னு யாரை சொல்கிறோம்? காமராஜர் தான் சொல்லுவோம். அப்போ கர்மங்கிறது இந்த இடத்துல புரியுதா? சனி வலுத்தவர்கள் கர்ம யோகத்துக்கு உட்பட்டவர்கள். அவங்க தனிப்பட்ட குடும்பம், தனிப்பட்ட நலன், தன் வாழ்க்கை, தன் குடும்பம், தன் பெண்டு, தன் பிள்ளைன்னு பாரதிதாசன் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள். இவங்க எல்லாருமே சிரமப்படுவாங்க. தனக்காக வாழாமல் இந்த சமூகத்துக்காக வாழுறாங்கல்ல, அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா திரும்புகிற இடம் பூரா காமராஜர் சிலை நிற்கிற மாதிரி நிற்பாங்க. இதுதான் வித்தியாசம். இவர்களுக்கு இந்த ஜோதிடம் பார்க்க வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லணும், உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்பு இருக்கா, நீங்கள் கோடீஸ்வரன் அப்படி சொன்னால் தான் கிளைண்ட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நம்மளை பார்க்குறவங்க, ஏன் சார் நிறைய பேர் அப்படிலாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் உண்மையை போட்டு உடைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுடைய நோக்கம் வேறு இல்லையா? வாழ்க்கையில் சனி நல்லா இருந்தால் தானே உங்களுக்கு இந்த சிந்தனை வரும். சனி நீச்சமாக போன ஒரு ஜோசியர் இதுக்கு மேலே வேறு என்ன பேச முடியும்? ஒரு ஜாதகத்தில் சனி வலுவாக இருந்தால் தானே பாவம் புண்ணியம், உண்மை பொய், இதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதுங்கிற ஒரு அச்சம், மனசாட்சிக்கு பயந்து நடப்பவர்கள் தான் ஒரே வார்த்தையில் சொல்லணும். அவங்கவுங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி தான். ஸ்பீடாக போயிட்டுருக்கிற விலை உயர்ந்த காரில் பயணிக்கிற ஒருத்தர் காரை நிறுத்திட்டு ரோட்டுக்கு அந்த பக்கம் கிராஸ் பண்ணிவிட்டு மாம்பழக்கூடையை வச்சுட்டு நிற்கிற பாட்டியை வந்து மாம்பழக்கூடையை ஏற்றி தூக்கி வச்சுட்டு பாக்கெட்டில் காசு கொடுத்து வர்றவரை பார்க்குறோம்ல, இதுதான் கர்மயோகம், இதுதான் சசயோகம். இப்படி சொன்னோம்னா யாருக்காவது பிடிக்குமா? நம்மகிட்ட யாராவது ஜாதகம் பார்க்க வராங்களா? உடனே வாரிசுகளுக்கு கோடிக்கணக்கான சொத்து, கலைஞருக்கு இல்லையா அப்படிம்பாங்க. ஏன் கலைஞர் மட்டும் பார்க்குறீங்க? ரத்தன் டாட்டாவுக்கும் தான் இருக்குது. விவேகானந்தர் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சார், அவருக்கா சேர்த்து வச்சுக்கிட்டாரு. இப்போ நம்ம ராமகிருஷ்ணா மடம்லாம் பார்க்குறோம் இல்லையா, ராமகிருஷ்ண அறக்கட்டளைகள்லாம் படிக்கிறோம்ல, யாருக்கு அவங்க சேர்த்து வச்சாங்க? பொதுமக்கள் யார் வேணாலும் அதில் வந்து பயன்படலாம் இல்லையா? இப்போதைக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து சனி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலும், கேந்திரங்கள் இருந்தாலும் அது வந்து சசயோகம் தான். அவர்களுக்கு நம்ம சொல்கிற குணம், என்ன தான் கஷ்டப்பட்டால் கூட, நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் மாடு பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு புல் அறுத்து வந்து போடுறான் பாரு, அது சசயோகம் தான். எத்தனை கோடி இருந்து நமக்கு என்ன? அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரயோஜனம். இது நமக்கான பொருள் இல்லை. இப்போ சாதாரண வீடு கட்டும்போது பக்கத்தில் எதுக்கு மரம் வைக்கிறாங்க? இது நமக்கு இல்லை. மரங்கள் பூரா பறவைகளுக்கும் அதை நம்பி எத்தனை உயிரினங்கள் வரும். இதுதான் சசயோகம். யாரோ ஒருத்தன் எங்கேயோ கஷ்டப்படுறதுக்கு இங்கேருந்து டொனேஷன் அனுப்பி வைக்கிறாங்கல்ல, அது சசயோகம். யாரோ ஒருத்தன் பாதிக்கப்பட்டதுக்காக ஏதோ ஒரு மூலையிலேருந்து குரல் கொடுக்குறாங்க, அழிக்கிறாங்கல்ல, அதுதான் சசயோகம். இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு வாரிசுகளுக்கு கோடிக்கணக்கில் சொத்து சேரும்னா இதை மட்டுமே பார்த்தா இதுதான். அதாவது அவங்க ஜாதகத்தில் சனி சரியாக இருக்கணும். என்னுடைய குரு வசந்தன் ஐயா இருக்காரே, அவருக்கு சனி உச்சம். அவர் தான் இந்த கர்மயோகம் கர்மதோஷங்கிற விஷயத்தை வந்து கான்செப்டாக அவர் தான் தெளிவாக கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி விஷயத்த சொல்லிவிட்டு அவர் எவ்வளவோ விஷயங்களை கொடுத்துட்டு போனதுனால தான் இன்றைக்கி நம்ம இந்த கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ டிவியில் உட்காந்துட்டு யார் அதிகமாக இருக்காங்களோ அங்கங்கே காசு கொடுத்துட்டு உட்காந்துட்டு பேசுகிறவங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் யார் இருக்கா அவங்களுக்கு பணம் கொடுத்து பேசுகிறவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்கலாமே தவிர, இறந்த பிறகு அவங்கள பற்றி யாராவது பேசுவாங்களா? அதுதான் கர்மயோகம். வசந்தன் ஐயாவை நாம் ஏன் இப்போ பேசுகிறோம்? அவர் காலமான பிறகும் அவரை பற்றி பேசுகிறோன்னா அவர் தான் கர்மயோகி. இன்னும் 100 வருஷம் இல்லை, பல வருஷங்களுக்கு கூட பேசப்படலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள். அப்போ சசயோகம்ங்கிறது என்னன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை ஏன் நம்ம கர்மயோகம்னு சொல்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை ஏன் வாரிசுகளுக்கு கோடிக்கணக்கில் சொத்து வராங்கங்கிற ஜோசியரோட நோக்கத்தையும் புரிஞ்சிட்டிங்களா? இதுதான் உண்மையான நிலவரம். சசயோகம்னா என்ன அப்படிங்கிறதையும், சசயோகம்க்கு எதுக்காக கர்மயோகம் அப்படிங்கிற பேர் வந்ததையும், சசயோகம் உள்ளவர்களோட வாரிசுகளுக்கு கோடிக்கணக்கில் சொத்து சேரும் அப்படிங்கிற சொன்ன அந்த வார்த்தை எந்த நோக்கத்தில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.